மாட்டிட்டாளா? அடியே அடி சக்க எல்லாம் பொம்மநாட்டி பிள்ளை நம்ம இழந்த என்னங்க? ஆமாமா. யார் ஒரு ஆம்பளை கூட இல்ல. என்ன கிளம்பு? சரி பருவு தானே, நான் வேற பயந்துட்டடி. வாடி வெளிக்கு சீக்கிரமா. உன்னை பார்க்க பெட்டிக்காரு பாரமா குத்தி இருக்காரு. எப்படா அந்த புள்ள வரும் பாம்பே பிக்கரு அப்படின்னு. சீக்கிரமா பாம்பே பிக்கர் சூப்பர் இல்ல? ஆமாமா. எப்படி கண்ணை பறிக்குதுல்ல? ஆமாமா. ஏங்க உங்களுக்கு கண்ணு தெரியல, கண்ணை தேய்ச்சு பாருங்க. பாம்பே பிக்கர் எவ்வளவு ஒளிமயமா இருக்கு. செக்கப்ப சக்க செப்பேரனே. இவருக்கு கண்ணு தெரியலங்க. ஆமா ஏங்க வரும் பாருங்க. வாமா மின்னல். அதுனா ஒரு பக்கம் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு. என் கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு பெருசாவும் ஒரு பக்கம் ஏறி இறங்கின பேரு. கண்ணு சரியில்லை மாமா, கண்ணாடி போடுமாமா. மத்திரி வருவாருன்னு மாறி போடு. வாங்கி வந்து மந்திரி வரவோ காணே அடிய மாடி மந்திரி வரவோ காணே. ஏ மானகட்ட மாடு என்ன பண்ண? சரி பண்ணு, மைக்ல சரி பண்ணு. ஹலோ கரண்ட் பிடிக்க. ஹலோ ஹலோ மைக் சூப்பரா இருக்கு முன்ன விட. ஏண்டி மானகட்ட மாடு கை இருக்குல்ல, கையால தூக்க வேண்டியதானே? கையால தூக்குற ஷாக்கடி. அத தூக்குனா கரண்ட் ஏமாந்து போகுது. கரண்ட் ஏமாந்தா நிக்கி. ஏண்டி பொம்பளை பிள்ளை அடக்க உடக்காம நிக்கிறியா? எருவ மாடு. ஏண்டி நானும் பொம்பளை நீங்க பொம்பளை, இங்க வாடிங்க. நான் எப்படி அடக்க உடக்காம நிக்கிறேன்? நானும் பொம்பளை. இந்தா போ. எப்படி நான் சொன்னது பாரு. இப்பதான் கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம். அப்படியே எங்க கூடுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கி இருக்கு பாரு. அப்படியே எங்க கூடு. மானகட்ட மாடு நீ அடிக்கிறத பார்த்தா அவரு எனக்கு உனக்கு சைடுல இறங்கி இருக்காண்டி. இதுக்கு தான் சொன்னேன் அடக்க உடக்காம நின்னு.
அடி மானகட்ட மாதிரி ஸ்டாண்டர்டிஸ் நேரா நின்னு நான் எப்படி அடக்க ஒடுக்கமா வந்திருக்கேன். நீ இந்த மாதிரி ஏத்துற இறக்குறதா என்னையும் அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. சரியா? நானே பொம்பளை நீங்க பொம்பளை. அதே போல அதேதான் அதே மாதிரி நான் அடியே இத ஒத்துக்கு மானகட்ட மாடு எப்படி அதே மாதிரி அதே மாதிரி அடியே பெருசா நான் நீங்க பொம்பளை. நானும் உள்ள அங்கல்ல எங்க ஏய் இங்க வா. சும்மா இருக்க தாத்தாவெல்லாம் ஏதாவது சூடு ஏத்தி விட்டுக்கிட்டு தாத்தாவை வீட்டு கிளம்பி போறாங்க நாடகம் பார்க்காம. ஒழுங்கா நின்னுடி மானகட்ட மாடு. பொம்பளை பிள்ளை தானே நீ? அடக்க உடக்கமா இருக்கீங்க. மேம்பலம் பாத்திருக்கியா? பார்த்ததே இல்லடி. செங்கமலம் பார்த்ததே இல்ல. செங்கமலம் மேம்பலம் பார்த்து இல்ல. இந்த பைபாஸ் அங்கேயும் கட்டிட்டு இருக்காங்கல்ல இந்த மேம்பாலம். எங்க இந்த மேம்பாலம் நான் காட்டுறேன் பாரு. எங்க நீங்க மேம்பாலத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப மேம்பாலத்தை பாருங்க. காட்டு. டடக். அப்பா இப்ப மணி நேரம் அங்க இருந்தது. தேவரே மேம்பாலம். சரி மேம்பாலம் வெள்ளையா தானே இருக்கு. இது என்ன கண்ண கட்சேர்ல இருக்கு. இது கருப்பு மேம்பாலமா? தார நிறைய ஊத்திட்டாங்க. நீனும் ஒண்ணு அவளும் ஒண்ணு. அதே மாதிரி மேம்பாலம் உனக்கு இருக்கான்னு காட்டு. இருக்காது காலையில. யா பாத்தியா மாடு? அதுக்கு தான் சொல்றது சேர்ந்து பிறந்து ஒழுங்கா இருக்கணும். நீ சரியில்லாதனால என்னையும் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க பாத்தியா? இல்ல சேர்வாரும் சரிவா இருக்கணும். ஏண்டி மானகட்ட மாடு இந்த டாவணி என்ன கடையில சரி மூச்சு அழகா இருக்கு. பிள்ளை என்ன போட்டு தைக்கிற? முகத்துக்கு அடி பேரல ஓடிடி. பேரல ஓடியா? ஐயே அப்ப அழகுன்னா அழகு அம்புட்ட அழகுடி. சரி இந்த டாவணி எந்த கடையில வாங்குனே? வாங்கி விட்டீர்களா? கும்பகோணம் சீமாட்டி சில்கோஸ். வாங்கம்மா வாங்க. கும்பகோணம் சீமாட்டி சில்கோஸ். வாங்கி விட்டீர்களா? இந்த மாதிரி மணியா குட்டி எதிரி எங்க இருக்கு? மணி குடிக்கு வைங்க. ஏண்டி தாவணி விளம்பரத்துக்கு இந்த மாதிரி யார் பண்ணுவாங்களா பொம்பளை பிள்ளை? நீ தப்புல தான் கட்டுறீங்க. எதுக்கு மாமா குச்ச விட்டு ஆட்டணும் அதுக்காக உட்கார்ல மாமாடி 5 ரூபா என்ன வர பண்ணி போனா வராது போதிட்ட கிடைக்காது 5 ரூபா மாடு என்ன வர பண்ற? யார் ரேட்ட நான் சொல்லிட்டேன் ஒரு ரேட்ட சொல்லு. இது மாதிரி சொல்லாதன்னு சொன்னல. என்ன வர பண்ணிட்டு இருக்கற? ஏண்டி இடியாப்பம் வர பண்ணி. இடியாப்பம் 2 இடியாப்பம். இடியாப்பம் ரூபாய்க்கு 2 இடியாப்பமா? 2 இடியாப்பம் 10 ரூபாய்க்கு 2 இடியாப்பம். எங்க வச்சிருக்க? எங்க காட்டு பாப்பா. 2 கொட்டாங்குச்சி நெஞ்சுக்குள்ளே சுத்துகின்றது. அது சுத்தி சுத்தி அசை நெஞ்சம் தட்டுகின்றது. காதல் சொல்ல வந்தேன் என்னிடத்திலே வார்த்தை ஒன்றுமில்லை அடி என்னிடத்திலே. இது காதல் இதுதான். என்ன பிச்சு எரிவ போல இருக்கற? பொம்பளை பிள்ளை தானே நீ? ஏண்டி மானகட்ட மாட ஒழுங்கா நின்னு. சரி என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? ஏண்டி நீ அடக்க உடக்கமா எங்கேயாச்சும் நிக்கிறியா? பெரிய பிள்ளை தானே. பெரிய பிள்ளை ஆயிட்டு வேற சொல்லிக்கிட்டு இருக்கற. எப்படி நீ எல்லாம் பெரிய பிள்ளையானே? சொல்லு அடியே என்ன 5 அண்ணனுக்கு அருக்காடி தங்கச்சே விளந்த அவ்வளவு அழகா அடக்க ஒட்டக்கமா. அடியே நான் பெருவிரல் நடத்து போனேன். பெருவிரல பார்த்து நடத்தா மறு விரல கூட விரல பார்க்க மாட்டேன். அவ்வளவு அடக்க உடக்கமா பெண் இல்ல. அப்படி அடக்க உடக்காம நான் வளர்த்தாங்க. சரிடி உன்னை மத்தவையில பொத்தி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாங்க. சரிடி அப்புறம் ஒரு நாள் எங்க ஊர்ல ஏரியில குளிக்க போனேன். நானே ஏரியில குளிக்க போனேன்ல. சரி துணிமணியெல்லாம் கைட்டு கரமல வச்சுக்கிட்டு முத ஏரியில அப்பதான் பாக்குறேன். புதுசா அப்பதான் போய் குளிச்சேன். எங்க வீட்டு வேலைக்காரன் முடியாது பாப்பா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்கல. என்ன செய்ய போறாங்களே? கல்யாணம். அப்படி சொல்லு. நம்மளுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களே. ஒரு இடத்துல கண்ணுக்கா கட்டிக்கிறத அப்படியே ஆசை கட்டேரி அவுத்து விட்டா அப்படி ஓடும். ஆமாடி. ஒரு இடத்துல கட்டிக்கிறத கட்டேரி அவுத்து விட்டா அது மாதிரி அந்த தெருவாட்ட போட்டு பாரு. சந்தோஷம் தான் வந்த. சரி அப்படியே பொட்டாடு குடிச்சிட்டு இருந்த பாரு. சரி பொட்டாடு கரைக்கு வந்து கரமல ஏறி இந்த துணி அவுத்து வச்ச பாரு. அப்படியே சுருட்டி கம்பெட்ல வச்சிட்டு தெருவுல உடையாரண்டே ஒட்டியாந்த. அடே தெருவுல இருக்க நாயில பின்னாடி உடையாருது. உடையானுச்சுன்னு போல எனக்கு தெரியல. அச்சச்சோ ஊட்டுல போய் இப்படி அரிக்காவ தாண்ட போன பாரு. எங்க அம்மா நில்லிட்டினாங்க. என்ன அப்பதான் பாக்குறேன் தெருவுல 6 கிலோமீட்டர் மொண்டகட்டாவே முடியாது. ஐயோ தெருவுல இது யாரும் இருந்தாங்களா மக்கள்லாம்? நாயில பின்னாடியே உடையாந்துற. நாயெல்லாம் செத்து போயிருக்குமே. இது
இது கூட இல்ல இது மாப்பிள்ள பார்த்தான் பாரு பார்த்தாரு பாரு அவனுக்கு வெட்டி வெட்டி இருக்குது வெட்டி வெட்டி இருக்குது ஐயோ அப்புறம் நான் கேக்குறேன் ஏன் கேக்குற மாப்பிள்ள அப்ப கொள்ள பக்கம் ஓடுனான் பாரு ஓடுனார் பாரு கொள்ளையில கிணறு இருக்குன்னு தெரியாம உள்ள வந்து அவன் செத்து கிடக்குறான் மாமனாரே காலி பண்ணிட்டார் ஆமா சரி சொல்லு அந்த மெரினா வளர்த்தாங்கடி அப்படி வளர்த்தாங்க சரி பரவாயில்லடி இருந்தாலும் நல்ல கதையா சொல்லடி உன் வயசுக்கு வந்த கதையா உன் பொண்ணு பார்க்க வந்த கதையா பரவாயில்ல இருந்தாலும் நம்ம எதுக்கு வந்தோம் என்னத்துக்கு வந்தோம் இன்னைக்கு நம்ம காவலுக்கு போவோம். ஆமா நந்தவனத்துல ஆடி பாடி வேலை செய்யணும் அம்மாவை பார்க்க வேண்டும் அம்மாவை பார்த்து விட்டு திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும் அதில் அம்மாவை அழைப்போமா அம்மா 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 நமஸ்காரம் அம்மா உனக்கு மங்கள உண்டாகட்டும் நீ எங்க அது ஊர் வேலை போகுது பாத்தீங்களா அடியே அரண்மனைக்கு வேலைக்கு வச்சிருக்கல தேடுங்க ஆனா வச்சிருக்கே எங்க அப்பா தானே வச்சிருக்காரு ஒண்ணு அழ முடியாது அவளை வச்சிருக்க ஆளோட சோழர் திரும்பவும் பாடணுமா பொறுமையா லேட்டா பாடணும் வந்து இவ்வளவு நீ வந்து என்ன பண்ற இந்த மயிர் தோழி நான் இருக்கும் பொழுது மயிர் தோழியா இந்த உயிர் தோழி நான் இருக்கும் பொழுது அப்படி சொல்லு மதிப்புக்குரிய தோழின்னு சொல்லு சொல்லு உடம்புக்கு முடியும் நான் இருக்கும் போது சரி நான் உன்னை கேட்கிறேன் உனக்கு உடம்புக்கு எப்பதான் நல்லா இருக்கும் எனக்கு துரும்ப போல இருக்குல்ல அப்பப்போ மயக்கமா வருதுமா ஏ மாங்காவை பார்த்தா கடிக்குன்னு தோணுது சரி சாம்பலை பார்த்தா திங்கின்னு தோணுது யாருன்னு தான் எனக்கும் தெரியல யாரை பார்த்தா எனக்கு படுக்குன்னு தோணுது நீ என்ன பண்ணுவ பாவம் உனக்கு கத்து கொடுத்த வாத்தியார் அப்படி அவர் மாதிரி தானே பெரியன்னு முக்கரை கட்ட சொல்லு வணக்கத்தை சொல்லு உங்க பாத வித்துகளுக்கு விந்தாரங்களுக்கு மல்லிகை முல்லை குரங்கு கோட்டா காட்டேரி கௌதாரி நீ காட்டேரி மாதிரி தான் இருக்க சொல்லு என்னமா அப்படி காட்டேரிட்டீங்க காட்டேரி என்ன அழகு தெரியுமா நீங்க அம்மா ரெண்டு கண்ணு பார்த்தா இந்த அழகா பார்க்க சத்தியமா சொல்றேன் இவனுக்கு கூட அப்படி வெக்கப்பட தெரியாது எனக்கு கூட வெக்கப்பட தெரியாது நான் இப்படி பொம்பளை மாதிரியே வெக்கப்படுறீங்க எனக்கு அப்பப்பா இருக்குதுமா யார் இருக்குன்னு தெரியல பசமா இருக்குதுமா உங்க பாதங்களுக்கு மல்லிகை முல்லை இருவாச்சி போன்ற மலர்களை வைத்து பாத தரிசனமே தூக்கி போட்டு மிதிக்கிறாளே உனக்கு சொரணே இல்லையா நீ அதுல மிதிக்கிற மாதிரி நடந்துக்கிற ஏற்கனவே நீ அப்படிதான் எந்திரிச்சு தொலை தப்பாக நினைக்கிறாமா இவன் இப்படி குடிஞ்சு முன்னாடி பார்க்கும்போது எதை பார்த்தீங்க எதை பாப்போம் முதுக பார்த்திருப்பீங்க நான் மல்லாக்க வணக்கம் வைக்கும்போது என் மூஞ்ச பார்த்தீங்க உன்னோட முகத்தை பார்த்திருப்போம் முகத்தை பார்த்து சரி இப்ப அப்பா எங்க வர சொல்லிருக்காரு அப்பா என்கிட்ட வந்தாரா போகிட்ட வந்து என்ன பண்ணாரு என்கிட்ட வந்து காதுல செஞ்சாரு காதுல செஞ்சாரா காதுல ஏதாவது விவரம் சொன்னாரா காதுல விவரம் சொன்னாரு என்ன சொன்னாரு பருவமடைந்த பெண்கள் நமது நாட்டில் காவலுக்கு செல்ல வேண்டும் எனது மகள் பருவமடைந்து விட்டால் அவள் காவலுக்கு செல்லவில்லை என்று மக்கள் பெருங்குறையாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா கிட்ட வந்து குறை கூறாங்க காட்டு காவலுக்கு போடணும் அதனால மகள் அழைத்து கொண்டு திரைக்காவலுக்கு செல்லுமாறு அப்பாவோட உத்தரவு திரைக்காவலுக்கு போடணும் அப்பா சொல்லிட்டாரு நம்ம 3 பேருமே திரைக்காவலுக்கு வந்துட்டோம் திரும்பி பாத்தீங்களா பாரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கு நல்ல பாம்பு இருக்கு என்னடி அப்பா திணை காட்டுக்கு வரச்சுனாக்க எந்த காட்டுக்கு வர சொல்லுங்க படம் எடுக்கணும் பாருங்க அங்க போகக்கூடாது நம்ம இதுக்கெல்லாம் பயப்படுவோம் நம்ம அதனால அப்பா காட்டுக்கு போச்சுனாரு காட்டுக்கு போனதுமே எனக்கு அதிக பயம் ஏன் தெரியுமா அதிக பயம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா அடர்ந்த காட்டுக்கு போச்சுனாரு புலி சிங்கம் கரடி சிறுத்தை இதெல்லாம் இருக்க நினைச்சு நான் பயந்தேன் இவளும் பயந்தா
பயப்படா. நீ எதுக்காவது பயந்துருக்கியா? நான் எதுக்குமே பயப்பட மாட்டேம்மா. இதான் அடங்கா பிடாரியாச்சு. அப்புறம் எப்படி நீ எதுக்கெல்லாம் பயப்படுவ? இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும், ஆடிப்பாடி விளையாடணும். அதுக்கப்புறம் அப்பா சொன்ன மாதிரி கண்ணு கருத்துமா காவலை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையா இருக்கு. அளவு கடந்த சந்தோஷமாவும் இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எங்க 2 பேருக்கு இருக்கிற மாதிரி உனக்கு ஏதாவது இருக்கா? உங்க 2 பேரும் இருக்க மாதிரி மட்டும் எனக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்ப? ஊர்ல உள்ள ஆம்பளையில அழிச்சிட்டு அழைச்சுட்டு 2 கல்யாண மண்டபம் கட்டிருப்பேன். நாங்களாம் குடியிருக்க வீட்டு கூட வாடகை கொடுக்க முடியாது. நீங்க 2 கல்யாண மண்டபம் கட்டிக்கிறாங்க. ஊரே அழிச்சா என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேலேயும் கட்டலாம். சரி சரி. உங்களுக்கு போகுது இல்ல? நாங்க ஒழுங்கா தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பொழப்பு பொழைச்சா போதும். ஒன்ன மாதிரி பொழப்புகள்லாம் வேணாம் எங்களுக்கு. அதனால ஒரு ஆடி பாடி விளையாடலாமா? புவிலி வாசலி யாரடி வந்தது கிளியே 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 கிளியே. புவிலி வாசலி யாரடி வந்தது கிளியே 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 கிளியே. அங்க வர வாசலி வெள்ளத்தோட வாசலி புவிலி வாசலி யாரடி வந்தது கிளியே கிளியே கிளியே. அவளை மட்டும் பிடிச்சி கட்டி பிடிக்கிறீங்க, என்ன பிடிக்க மாட்டேங்கிறீங்க? அவ எனக்கு உயிர் தோழி, அவளை கட்டி பிடிக்கிறேன். அப்ப நான் யாரு இப்ப? மதிப்புக்குரிய தோழி இல்லையா? என்ன கட்டி பிடிக்குமா இல்லையா? சரி, இப்படி எல்லாம் அலங்கோலம் வந்து முத மாசம் அவனை யார்கிட்ட சொல்லுவீங்க? கணவர்கிட்ட சொல்லுவாங்க. நீ யார்கிட்ட சொல்லுவ? நான் என் கணவர்கிட்ட தான் சொல்லுவேன். நான் முத மாசமா இருக்கும்போது யாருக்கிட்ட சொன்ன? நீ எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்ன. அங்க போய் எதுக்கு சொன்ன? என் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அடி அறிவிட்டவளே, மாசமா இருக்கடா, உன் புருஷனுக்கு தானே மாசமா இருந்திருப்ப. இல்லம்மா, ஒருத்தன் வரும்போது வைத்திரமா இருந்தது. ஒருத்தன் வரும்போது பவித்திரமா இருந்ததுமா. சரி, 10 பேர் வந்தோன்னு உனக்கு படுத்துட்டோம்மா. நீதான் சொரிய கொடுத்த மாடு மாதிரியே இருப்பீங்க. இன்சிடி யார போறதுன்னு தெரியல. யார போட போற? போலீஸ்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன். 4 பேத்துல இங்க போறியா இல்ல இங்கடியா? பார்த்து லட்சுமியில தான் போட சொல்லணும். சரியான ஆளாடி பார்த்து போடுங்க. மாரிசன் என்ன ஆளு? போட்டியில பிச்சு விடுவிச்சு. அதுக்கும் போட்டி இருக்கு பாருங்கம்மா. இங்க வாங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியே, ஏன் இப்படி எல்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்க? பார்த்தே வர மாட்டேதாம்மா. உள்ள ஒரு ஏசி ஃபிட் பண்ணிக்க. கதை காற்றே வர மாட்டேங்குதும்மா. கதை சொல்லுடி. என்ன அந்த அக்கா அதுக்குள்ளே கிளம்பி போகுது? என்னன்னு கேளுடி. உள்ளேயே கூட்டிக்கிட்டு போகுது. எங்க போற? ஐயா வீட்ல சாணி நான் போடுறேன், வா. நான் போடுற சாணி வா. இல்ல இல்ல
என் பிள்ளைல விட்டுட்டு போ. அது உன் பிள்ளை என் பிள்ளை. என் பிள்ளை மாதிரி சரி இவ்வளவு அவசரமா நின்னு பாக்குறான் மூத்துல விட்டுட்டு இருக்கான். டேய் யாரே ஒருத்தர் காலர் தெரிஞ்சு சொல்லு ஏன் தூக்கி காட்டுறா சரி என்ன பொம்பளையா இது அம்மா டீசெண்டாக பேசுறீங்களா இவ்வளவு நேரம் டீசெண்டாக அம்மா டீசெண்டாமா இங்க வா மோகர கட்ட அதிக படிப்போ அம்மா டீசெண்டா பிஹேவ் பண்ணணுமா அப்படி பரவாயில்ல எனக்காக ஒரு கதை சொல்லு ஏய் மாயட்ட மாறுமா விளக்கணை உங்களுக்கு தெரியும் நீ வந்து கதையை போடி அம்மா ஏய் போடி கட்டிட்டாங்கம்மா. இவன் அழகா இருக்கிறியே உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் அது எப்படி 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 வந்தது எனக்கும் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் இந்த இந்த இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வந்து பாரு வரக்கூடிய பறவை விரட்டும் போது நீங்க இவளையும் சரி பாக்குறீங்க. சரிமா அதுவும் டீசெண்டா பாக்குறீங்க. ஆலோலம் 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 ஆலோலமி
வாடிங்க வாடிங்க இதுதான் நீங்க அறிவில்லாதவளை ஒரு சூடத்தை பத்தி அந்த வீதி அதே ஒரு பல கூட போக மாட்டேங்கிற இதுக்குள்ள என்ன காரணம் அம்மா அது வேற ஒண்ணும் இல்லம்மா நீங்க செஞ்ச வேலையை பாதியில விட்டுட்டீங்கம்மா ஏய் என்ன செஞ்ச வேலையை பாதியில விட்டுட்டாங்க ஐயோ நீங்க முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே சரி பூஜையை பாதியிலே விட்டுட்டீங்க அப்பா கூப்பிடுறான்னு சொன்னே அப்பா சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து பூஜையை விட்டுட்டு அவருக்கு வந்து பதில் சொல்லணும்னு வந்துட்டேன் இப்ப சாமியை கும்பிட்டா இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் போயிடும் இப்ப நான் இவ்வளவு சாமி கும்பிடுவோம் நீ என்ன பண்ண போற நீங்க வந்து பக்தியா சாமி கும்பிடுங்க ஆமா நான் பயலும் பக்தியுமா இருக்கிறேன் சாமியை கும்பிடு தெம்பலனி குன்றத்திலே தெண்டல் வரும் மன்றத்திலே தெம்பலனி குன்றத்திலே தெண்டல் வரும் மன்றத்திலே அன்பழக வீட்டு அழகாக அவன் காத்திடலாம் அழகாக தெம்பலனி குன்றத்திலே தெண்டல் வரும் மன்றத்திலே அன்பழக வீட்டு அழகாக அவன் காத்திடலாம் அழகாக அருளாக ஆதி முதலானவரே ஆதி முதலானவரே ஆதி முதலானவரே ஆதிவிட்ட மனிதருக்கு நீதி தர வந்தவனா நாகூருக்கு மாரியம்மா வேளாங்கண்ணிற்கு ஐயப்பா கர்த்தரி நாமத்தினாலே ஜெபித்திரம் ஆண்டவரே நாசமா போன ஆண்டவரே அடே முத காவல நீ இருக்கணும் ரெண்டாவது காவல இருப்பா மூணாவது காவல பரமி இருந்து நான் காவல பார்ப்பேன் அடுத்த ஊர்ல ஆணி வச்சு அடிக்கலாம்னு பாக்குறேன் ஏய் மூணாவது காவல பரமி இருந்து நான் காவல பார்ப்பேன் மதிப்புக்குரிய பெரிய மனிதர் யாரா வந்தாக்க என்னைய தான் கூப்பிடணும் இப்ப மூணு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமா காவல பார்க்கணும் போலாமா